ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில் வைப்ஸ் வித் கே. வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் பார்க்கலாம். நிறையா ஹேர் ஆயில் இருக்குது. அது நம்ம ஒரே இதே ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹேரோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஆனியனையும் ஆலிவேராவையும் மெயின் தீமாக வச்சு ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்குன்னு. ஆனியன், ஃபெனுக்ரீக், கறி லீவ்ஸ், ஆலிவேரா, இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆனியனு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஆலிவேரா, இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் 1-2. ஃபெனுக்ரீக் நான் லாஸ்ட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி ஆட் பண்ணிப்பேன். இதை 1-2 கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த வாட்டரும் ஆட் பண்ணக்கூடாது. பியூரான செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுங்கள், ரொம்ப அதிக குவான்டிட்டியில் பண்ண வேண்டாம். ஏன்னா கம்மியாக ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ஹேர் கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் உங்களுக்கு திக்னஸ் வேணும், இல்லை ஹேர் ஃபால் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வேறு ஹேர் ஆயில் ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஹேர் ஆயிலே ரொம்ப நாளைக்கு ட்ரை பண்ணாதீங்க. இப்போ எல்லாமே நல்ல ஹேர் ஆயில்ஸ் தான், ஹோம்மேடு தான். இப்போது அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் கேஸ்டர் ஆயிலும் ஆட் பண்ணிப்பேன். எப்போது நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இதில் நல்லா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியமான ஃப்ளேமில், ரொம்ப அதிக ஃப்ளேம் வேணாம். அயன் கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க அயன் கண்டென்ட்டும் நமக்கு இதில் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அயனும் நல்ல வெசல் இது பண்ணுறதுக்கு. ஸோ நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது ஆட் பண்ணிக்கோங்க, ஃபெனுக்ரீக் ஆட் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் ஆயிலு. ஆனியனோடது, ஆலிவேராவோடது எல்லா எசன்ஸும் இறங்கி ஒரு நல்ல ஹேர் ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ப்ரௌனிஷாக வந்திருக்கு எல்லாமே உள்ள அப்படின்னு. இப்போ இது நான் கொஞ்ச நேரம் ஒரு 1 to 2 hours அப்படியே வச்சுருந்துட்டு ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நான் பவுலில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் என்ன கலரில் அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. இதை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஏதாவது ஒரு பாட்டிலில் ஏர் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் 6 months வரைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேய்க்கும் போதே அந்த ஆனியனோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் கத்தாழையோட நல்ல அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இதை பாத் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை டெய்லியுமே கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் இன்னும் லைட்டில் எப்படி இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்படியே நல்லா எல்லோயிஷாக கோல்டன் கலரில் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயில் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.